சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. நீங்கள் காதல் கலப்பு திருமணங்களுக்கு எதிரானவரா? காதல் திருமணம்னா என்னுடைய பெண்கள் காதல் திருமணம் பண்ணணுன்றது எனக்கு விருப்பம் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி காதல் திருமணங்களுக்கு எதிரானது. அவர் எங்களை கவனிக்கலன்னு எங்களால் 1% கூட சொல்லவே முடியாது. அப்படி பார்த்துக்குவார். வீட்டில் இருந்தாருன்னா அவர் தான் எனக்கு சாப்பாடு போடுவார். படிப்பை பொறுத்து நம்ம கண்டிப்பு கட்டுவார் குழந்தை? இல்லவே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண்களுக்கு நாங்கள் 2 பேருமே முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும், ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும், இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். கெட்ட பேர் மட்டும் வாங்கி கொடுத்துறாதீங்க, நீங்கள் சரியாக படிக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிடுவார். அதே மாதிரி அவரே தான் ஃபர்ஸ்ட் டே கொண்டு ஸ்கூலில் விடுவார். கடைசி நாள் பரீட்சை முடிச்சுட்டு வெளில வரும்போது அவர் தான் கூட்டின்னு போவார். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. தான் உண்டு, தன் கணவருண்டு, தன் குழந்தைகள் உண்டு என்று ஒரு சராசரி பெண் போல வாழ்க்கையை சுருக்கி கொண்டு விடாமல் இந்த சமூகத்தை ஆழமாக கவனிப்பவர், சுற்றுப்புற சூழல், குளோபல் வார்மிங் போன்ற பல விஷயங்களை அலசுபவர், பல கூட்டங்களில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவர், பசுமை தாயகம் என்ற அமைப்பின் தலைவராகவும் இருக்கிறார். வாருங்கள், திருமதி சௌமியா அன்புமணியை சந்திப்போம். வணக்கம். உங்கள் கணவரை பொறுத்தவரையில், அன்புமணி சாரை பொறுத்தவரையிலும் எல்லாத்துக்கும் தகுதியான ஒரு மனிதர், ஹைலி குவாலிஃபைடு, நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன், மற்ற விஷயங்கள் எல்லாமே தரோ நாலேஜ் உள்ளவர். அது மாதிரி நல்ல அனுபவம் மிக்கவர், துணிச்சலாக எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவர். ஏன்னா அவர் ஹெல்த் மினிஸ்டர், துணிச்சலாக பல சட்டங்கள் போட்டவர். அவர் முதலமைச்சராக இல்லைங்கிற வருத்தம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறார். ரொம்ப வருஷமாக பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அந்த அறிக்கைகள்லாம், அதாவது இந்த ஷேடோ பட்ஜெட், நிழல் நிதி அறிக்கை சமர்ப்பிச்சுட்டு வராங்க வருஷக்கணக்காக. தனியாகவே அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட்டும் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாயிண்ட்டும் இவருக்கு கத்துப்படி ஒன்று கூட இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லுவார். இது இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இது தப்பாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது, இது இப்போ இது போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் இது ஏறி இருக்குது, இறங்கி இருக்குதுன்ற வரைக்கும் அதுபடியாக சொல்லுவார். என்னென்னலாம் திட்டங்கள் இருக்கோ, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் எங்களுக்கு பதவி வந்துருச்சுன்னா நாங்கள் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வருவோம் அப்படின்வாங்க. நாங்கள் நிறைய திட்டம் வச்சுருக்கோம். ஆனால் அந்த திட்டங்களை வெளியில் தைரியமாக அவர் சொல்லுவார். ஏன்னா யாராவது கூட செய்யட்டுங்க, நல்லது நடந்தால் போதும், நம்ம தான் வச்சுப்போம், எங்களுக்கு திட்டங்கள் இருக்குது, அதை நாங்கள் பண்ணும்போது பண்ணிக்கிறோம்லாம் இல்லை. அந்த திட்டங்கள்லாம் இன்றைக்கும் அந்த பட்ஜெட்டில் இருக்கும். இப்படி பண்ணால் இந்த இடத்துல நமக்கு வருவாய் வரும், நம்ம மது வருவாயை குறைச்சிட்டு, இல்லை மது வருவாய் சுத்தமாக இல்லைன்னா கூட ஒரு கவர்மெண்ட்டை நடத்த முடியும், ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும் அப்படின்ற விஷயங்கள்லேருந்து அந்த பட்ஜெட்டில் போட்டிருப்பாங்க. எல்லாமே தெளிவாக அப்படியே போட்டுருவாங்க தைரியமாக. ஏன்னா இதெல்லாம் என்னால் பண்ண முடியும்னு அவர் தைரியமாக சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு வாய்ப்பு வரல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 2016 மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு ஒரு கோஷத்தை முன்னெடுத்தீங்க. ஆமாம் ஆமாம். அந்த நேரத்தில் ரொம்ப நம்பினீங்களா? இல்லை, நிறைய விஷயங்கள் நமக்கு நல்ல பாசிட்டிவாக இருந்தது. கடைசி நேரத்தில் நிறைய அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்க, அந்த எக்ஸிட் போலுன்னுவாங்க, இந்த போலுன்னுவாங்க, அதெல்லாம் கடைசியில் நிறைய மாறும்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும் தான். இருந்தாலும் நம்ம ஒரு நம்பிக்கையோடு தான் எல்லாமே நாங்கள் இறங்கி செய்தோம். மறுபடியும் அந்த நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நிறைய நம்பிக்கை இருக்குங்க, நிறைய நம்பிக்கை. தமிழ்நாட்டு மக்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை நிறைய தான் வச்சுருக்கோம், நிறைய நம்பிக்கை. ஆமாம், உங்கள் திருமணத்தின் போது பாட்டாளி மக்கள் கட்சியும் காங்கிரஸும் அலையன்ஸ்ல இருந்துதான்? அப்போ ஒன்றா இருந்து தான் இருந்தாங்க எல்லாமே அலையன்ஸில். நடுவில் கூட காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸோடு இருக்கும்பொழுது நம்மளும் இருக்கிறோம் இல்லையா, அப்போ ஒன்றா இருந்தது தான். நீங்கள் காதல் கலப்பு திருமணங்களுக்கு எதிரானவரா? காதல் திருமணம்னா என்னுடைய பெண்கள் காதல் திருமணம் பண்ணணுன்றது எனக்கு விருப்பம் கிடையாது. பொதுவாக சொல்ல இன்றைக்கு நிலைமையில அது நம்ம சொல்ல முடியாது. என்னுடைய பெண்களை வரைக்கும் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி காதல் திருமணங்களுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைப்பு. அதெல்லாம் ஒண்ணுங்க. எங்க குடும்பத்திலேயே எத்தனையோ காதல் திருமணங்கள் நடந்திருக்குது. போன வருடம் கூட நடந்தது. கலப்பு திருமணங்கள் நடந்திருக்குது எங்க குடும்பத்திலேயே. ஐயாவே தலைமையேற்று நடத்தி வச்சிருக்கிறாரு. நாடக காதல் அப்படின்லாம் அது வேணா அதுக்கு வேணா எதிர்பார்க்கலாமே தவிர, காதல் திருமணத்துக்கோ கலப்பு திருமணத்துக்கோ எந்த இடத்துலையும் எதிர்ப்பு கிடையாது. காதல் திருமணம் சொல்லி இந்த நாடகம் அதுதான் எதிர்பார்ப்பாங்க. இது எப்படி காதல் திருமணத்துக்கோ நல்ல படித்த
நல்ல ஒரு பண்புள்ள ஒரு இளைஞரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிப்போம். அது எப்படி எதிர்க்க முடியும்? எங்கள் குடும்பத்தில் ஐயா தலைமையிலே காதல் திருமணங்களும் நடந்திருக்கு, கலப்பு திருமணம் வந்து எங்கள் ஃபேமிலியிலே இருக்குதுன்னு சொல்கிறேனே. அப்புறம் ஏன் அந்த பிம்பம் கட்டமைக்கப்படுது? அது வெளியில இருக்கவங்க தான் கேட்கணும். நாங்க வந்து எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கெல்லாம் நாங்க எதிரி இல்லைன்னு. அப்படின்னாலும் ஊடகத்திலேயோ இல்ல மற்ற பிடிக்காதவங்களாலேயோ கட்டமைக்கப்படுற ஒரு பிம்பம் தான் அது. இவங்க எல்லாத்துக்கும் எதிரி, டெவலப்மெண்ட்டுக்கு எதிரி, இல்லைன்னா வந்து காதல் திருமணத்துக்கு எதிரி, கலப்பு திருமணத்துக்கு எதிரின்ற ஒரு பிம்பத்தை தான் எல்லாரும் கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் அடிக்கடி பேசுகிறாங்க. நாங்கள் செய்த நல்லதையோ நாங்கள் செய்த அந்த சாதனைகளை பற்றி பேசுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. இந்த தான் சொல்லி ஒரு பிம்பத்தை கொண்டு வராங்க. இமேஜ் தானே. இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 விஷயத்த வந்து இது அழகா இல்லைன்னா அதுதானே அப்படி தானே பதியும். ஒரு விஷயத்த நீங்க காமிக்கிறீங்க, இந்த விஷயம் நல்லாவே இல்லை நல்லா இல்லைன்னு நம்ம ஒரு 10 வருஷமா சொல்லிட்டே வந்தா நம்ம மனசுல அது அழகா இல்லைன்னு தான் பதியும். அதே மாதிரிதான் இது இவங்க வந்து சொல்றது, இவங்க வந்து எதிரின்னு பதிய வைக்கும் போது அதுதான் பதிஞ்சு போதே தவிர நாங்க செய்த நல்லது வந்து வெளியில யாரும் சொல்ல தயாரா இல்லை. நீங்க வந்து பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி நிறைய பேசுறீங்க, நல்ல விஷயம் அது. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியில பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள்ல பிரபலமான பெண் பேச்சாளர்கள், ஒரு பெண் பிரமுகர் எல்லாம் நிறைய பேர் வரிசைப்படுத்தலாம். வரிசையா குஷ்புலேருந்து ஆரம்பிச்சு, ஜோதிமணிலேருந்து ஆரம்பிச்சு, நீங்க வரிசை காயத்ரி நிறைய பேர் சொல்லலாம். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்படி குறிப்பிடப்படும் அளவுக்கு யாருமே இல்லையே. இல்லை, எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ கவிஞர் திலகபாமா எல்லா திலகபாமா அவங்க தான் வந்து எங்களுடைய பொருளாளர், கட்சியினுடைய மாநில. அவங்க எல்லா டிவி தொலைக்காட்சி பேட்டியில அவங்க தானங்க பேசுறாங்க. அவங்க சிவகாசியில இருக்கிறாங்க. அங்கேருந்து அவங்க வந்து இங்க சென்னையில எல்லா தொலைக்காட்சி பேட்டிலையும் தொலைக்காட்சி விவாதங்களே கலந்துக்கிறாங்களே, அவங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி எல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து இந்த போராட்டங்கள்லாம் நடத்தும் பொழுது, வன்னியர் சங்க போராட்டம்லாம் நடத்தும் போது சக்தி கமலாம்பாள், நிர்மலா ராசா போன்ற பேச்சாளர்களால தான் வந்து எல்லா ஊர்லயும் போயிட்டு அவங்க வந்து இதுக்கெல்லாம் வந்து எத்தனையோ ஊர்ல போயிட்டு இப்போ அரெஸ்டெல்லாம் ஆகி போராட்டம்லாம் பண்ணி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த பழைய பேச்சாளர்கள் அவங்கெல்லாம். அதில் அந்த சக்தி கமலாம்பல்லாம் என் சட்டமன்ற உறுப்பினராக, காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு டேர்ம் பணியாற்றியவங்க இருக்கிறாங்க. எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளோ அப்போல்லாம் சோஷியல் மீடியா இல்லை, அதனால தெரியல. இப்போ சோஷியல் மீடியா இருக்குது, ஓரளவுக்கு தெரியுது. எல்லாருமே வந்து ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா வளர்ச்சி அரசியலை பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால வளர்ச்சி அரசியல் தான் எல்லாம் பேசுறாங்க. நீங்க எதிர்க்க டார்கெட் யாரையா திட்டி அரசியல் பேசுனீங்கன்னா அது நிறைய எல்லாருக்கும் பிரபலமாகும். யாரையா திட்டுனா தானே இன்னைக்கு பிரபலமாகுது. யாரையாவது ஒரு மரியாதை குறைவாகவோ இல்லை வந்து தவறா திட்டாலோ அதுதான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. அதை தான் அடிக்கடி எல்லாம் ரொம்ப நல்லா பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி யாரையும் தரக்குறைவாவோ மரியாதை குறைவோ பேசக்கூடாது. ஒரு டீசெண்டா ஒரு வளர்ச்சி அரசியல் மட்டும் பேசணுன்றதுனால நம்மளுடைய பேச்சு வந்து அதிகமாக பகிரப்படாமையோ இல்லை அதிகமாக எடுபடாமையோ போயிடலாம்னு நினைக்கிறேன். சாதாரணமாக உங்கள் கணவர் அன்புமணி சார் வந்து குடும்பத்தில் எப்படி உங்களோட மற்ற கணவர்கள் மாதிரி ஷாப்பிங்லாம் அழைச்சிட்டு போவாரா? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பாரா? மற்ற கணவர்கள் மாதிரின்னு சொல்றதை விட அதிகமா பண்ணுவாருன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணுவாரு. நேரம் இருக்கா? நேரமே இல்லைன்னா கூட நேரம் ஒதுக்கி தான் செய்வார். அவர் வந்து எங்களை கவனிக்கலன்னு எங்களால 1% கூட சொல்லவே முடியாது. அப்படி பார்த்துக்குவாரு. வீட்டுல இருந்தாருன்னா அவர் தான் எனக்கு சாப்பாடு போடுவார். என்னோட தட்டுல அவர் தான் சாதம் எடுத்து போடுவாரு. நான் இப்போ உட்காந்துருந்தேன்னா எழுந்து போய் எடுத்துன்னு வந்து வைப்பாரு. நீ ஏன் எழுந்துக்கிற, நான் அப்ப அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவர். அது அவருக்கு வந்து நம்ம எடுத்து போடணும், சாப்பாடு பரிமாறணும், அந்த 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 பிம்பமும் கிடையவே கிடையாது. அவரே தான் எல்லாமே பண்ணுவாரு. குழந்தைங்களுக்கும் அப்படிதான். எழுந்து ஓடி போய் அவரே தான் கொடுப்பாரு. சின்ன குழந்தையிலேருந்து இன்னைக்கு பெரிய பெண்களா வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியது எதுனாலும் அப்பாவை தான் அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்பா எதையும் தட்ட மாட்டார், வாங்கி கொடுப்பாரு, செய்வாரு. ஆசையா எதுனால நல்லதா இருந்தா. சிலதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டார். ஃபோன் கீன்லாம் வந்து +2 வரைக்கும் எந்த பொண்ணுக்குமே கொடுத்தது கிடையாது. அதுக்கப்புறம் தான் 10th முடிச்சாதான் வாங்கி தருவேன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் வச்சிருக்காங்க, எங்களுக்கு இல்லைன்னு 10th முடிங்க 12th முடிங்கன்னு சொல்லி எப்படியாவது இழுத்துன்னு வந்துடுவாரு. ஃபோன் எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அந்த மாதிரி தான் அப்படி இருப்பாரே தவிர, ஆனா அவங்களுக்கு எதுனாலும் அவர் தான் பார்த்து இல்லவே இல்லை. படிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த கண்டிப்புமே காட்ட மாட்டார், நானும் காட்ட மாட்டேன். எங்களை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண்களுக்கு நாங்க 2 பேருமே முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், நான்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க், அவரு ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேங்க். அவர் டிஸ்ட்ரிக்ட் டாப்பர், 10வது 12வது எல்லாத்துலேயுமே அவர் டிஸ்ட்ரிக்ட் டாப்பரு. நான் வந்து
எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 10th ரேங்க்லாம் வாங்கினதே கிடையாது. என்னோடதெல்லாம் சிங்கிள் 5th 6th தான் வாங்குவேன். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க மாட்டேன். பட் 5th 6th வாங்குவேன். நான்லாம் அவ்வளோ நல்லா படிப்பேன். கிளம்பும்போது எங்களுக்கு வந்து பரிசு கொடுப்பாங்க. ஏன்னா நல்ல அகாடமிக் ப்ரொஃபிஷியன்சி, ஜென்ரல் ப்ரொஃபிஷியன்சி பரிசு தான் நான் பள்ளிக்கூடத்துலேயும் சரி கல்லூரியில் கூட வாங்கியிருக்கேன். அந்த அளவுக்கு தான் நான் எல்லாம் படிப்பேன். நான் மெடல் எல்லாம் வாங்கிட்டு தான் வருவோம். ஆனால் எங்கள் மகள்களை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெஷரே நாங்கள் கொடுக்கல. நாங்கள் எப்படி வாங்கணும், எல்லாமே 90 வாங்கணும், 80 வாங்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸில் அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லை. அவங்களே நல்லாவே படிப்பாங்க. எந்த மார்க்குக்கு எங்களுக்கு முக்கியத்துவம் நாங்கள் தர மாட்டோம். ஆனால் முயற்சி எடுக்கணும். சும்மா டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு படிக்கிறேன்னு வேஸ்ட் பண்ணிவிட்டு சுற்றிட்டு கடைசி நாள் உட்காந்து பரீட்சை படித்தாலாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். நல்லா படித்து உங்கள் முயற்சியை போடுங்க. மார்க் வரலைன்னா பரவாயில்லன்னுடுவோம். நிறைய இடத்துல அந்த மாதிரி ஆகும். மார்க்கு வரலைன்னா நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். மார்க்கை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. அவள் கொண்டு வந்து சொல்லுவாம்மா நல்லா தான் எழுதின வரல, பரவாயில்ல அடுத்த முறை வாங்கிக்கோ. நாங்கள் வந்து எங்கள் மார்க்கை வச்சு எங்கள் குழந்தைங்களோட வெற்றியை நாங்கள் எடை போட்டதே கிடையாது. மதிப்பெண்களை வைத்து நாங்கள் எங்கள் பசங்க நல்லா படிக்கிறாங்களா படிக்கலன்னு. ஏன்னா நல்ல அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அறிவு இருக்கணும், நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும், ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். ஒரு அதாவது இவர் அதான் சொல்கிறார், நல்லா நல்ல ஸ்டூடெண்ட்டுன்றதை விட நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கணும், ஸ்கூலில் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, அது பயங்கர திமிர் பிடிச்சது, அவங்க வீட்டு பொண்ணு, அவங்க பேத்தி, இவங்க பொண்ணு, அப்படி இப்படின்னு யாரும் என்கிட்ட வந்து சொல்லிடக்கூடாது, உங்களை பார்த்தா ஒரு டீச்சர் வந்து ரொம்ப நல்ல பசங்க அப்படின்னு அவங்க எங்ககிட்ட சொல்லணும்னுவாங்க. அதே தான் எப்பயுமே எல்லாருமே, எல்லா வாத்தியாருங்களும் எல்லா ஆசிரியைகளும் நாங்கள் போய் பார்க்கணும் சொல்லுவோம், ரொம்ப நல்ல பசங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் பசங்களை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்லுவாங்களே தவிர யாரும் வந்து இவங்க வந்து இங்கே சரியாக மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல, பசங்களோட சண்டை போட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கெட்ட பேரே அவங்க கெட்ட பேர் மட்டும் வாங்கி கொடுத்துறாதீங்க, நீங்கள் சரியாக படிக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிடுவார். அதே மாதிரி அவரே தான் ஃபர்ஸ்ட் டே கொண்டு ஸ்கூலில் விடுவார், கடைசி நாள் பரீட்சை முடிச்சுட்டு வெளில வரும்போது அவர் தான் கூட்டின்னு போவார். அது வந்து ட்ரெடிஷன், அது எங்களுடைய இது. முதல் நாள் நாங்கள் இதோட பசங்க 3 பள்ளிக்கூடம் மாறினாங்க. 3 பள்ளிக்கூடத்துலையுமே முதல் நாள் பள்ளிக்கூடத்தை கொண்டு விடும்போது இதை தான் சொல்கிறாரு, நல்ல பசங்கன்னு பேர் வாங்குங்க, எனக்கு அதான் போதும், நீங்கள் நல்லா மார்க் வாங்குவீங்களோ எனக்கு அதெல்லாம் அடுத்தது தான் அப்படின்னு சொல்லி தான் விட்டார். அவங்க டெல்லியில் படிக்கும் போதும் முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு அவர் தான் கொண்டு வந்து விட்டார். முடிச்சுட்டு அந்த கடைசி நாள் இருக்கும் இல்லைங்களாங்க, அந்த 10th எக்ஸாம் ஃபைனல், 12வது எக்ஸாம் முடிஞ்சிட்டு வெளில வரும்போது 3 பொண்ணுங்களையுமே 10வது முடிச்சுட்டு வெளில வரும்போது இவர் தான் கடைசி நாள் வந்து பிக்கப் பண்ணுவார், கார் எடுத்துன்னு வந்து. அதே மாதிரி அவங்க 12வது முடிச்சுட்டு கடைசி பரீட்சை முடிச்சுட்டு போயிட்டு வரேன்னு எல்லாம் சொல்லிட்டு வரும்போது வெயிட் பண்ணி குழந்தைங்கள வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு வர்றார். 3 பொண்ணுங்களுக்கும் அதான் பண்ணார். 10th 12th கடைசி நாளும் அவர் தான் பண்ணார். அன்புமணி சார் வந்து ஒரு பயங்கர ஃபிட்னஸ் ஃப்ரீக். அவர் ஸ்போர்ட்ஸ் நிறைய அவருடைய காலேஜ் டேஸ்ல இருந்து ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இதுவா ஆக்டிவா இருந்திருக்காரு. இப்ப கண்டிப்பா பண்றாரா? ஐயோ இப்பயும் பண்றாரு. எப்பயுமே ஜிம். இப்ப முதல்ல வந்து ஷட்டில் போயிட்டு இருந்தார், ரொம்ப பயங்கரமா ஷட்டில் ஆடிட்டு இருந்தார். அவர் வந்து மந்திரியா இருக்கும் போதும் டெல்லியில கூட ஏதாவது ஷட்டில் கோர்ட் கண்டுபிடிச்சிடுவாரு, யார் வீட்டுலனா போய் விளையாட்டு வந்துருவாரு. சென்னையிலயும் இங்க எம்ஆர்சியில போய் ஷட்டில் விளையாடுவாரு, இங்க கிண்டியில போயிட்டு. அதே போல ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருந்தார் கொஞ்ச நாள். ஷட்டில் ஃபுல் அதுக்கப்புறம் ஷட்டிலுக்கே போவார். அது இறகு பந்தோடைய தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, அதாவது தமிழ்நாடு இறகுப்பந்து சங்கத்தோட தலைவராகவும் அவர் தான் இருக்கார். ஒரு கிட்டத்தட்ட 2014 அவர் தான் இருக்கிறாரு. அதே போல் ஆல் இந்தியா அகில இந்திய அந்த இறகுப்பந்து சங்கத்துடைய துணைத் தலைவராகவும் இவர் தான் இருக்கார் 2-3 வருஷம். அதனால் நிறைய அவருக்கு பிடிக்கும். அது இல்லாத ஸ்விம்மிங் நிறைய பண்ணுவார். இப்போ ஸ்விம்மிங் பண்ணுறதில்ல, அதுக்கு பதில் வாக்கிங்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜிம் பண்ணுவார், வாக்கிங்னா ட்ரெட்மில் பண்ணுவார். ஆனா அவர் ரொம்ப பிஸியா இருக்காருல்ல. இந்த பழாப்பண அரசியல், அவர் டாக்டராகவே இருந்திருக்கலாம், நம்மளோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிலாம் நினைப்பீங்களா நீங்க? இல்லை அதெல்லாம் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுதானேங்க ஒரு சமுதாய சிந்தனையோட செய்கிறாரு. அப்போ நான் வளர்ந்ததும் அந்த மாதிரி ஒரு குடும்பங்கள் தான். எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தாலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எத்தனை பேர் வந்து இன்னைக்கு வந்து அவர் யாராவது வந்து சொல்லுவாங்க, அம்மா அவர் தாம்மா எங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. அந்த காலத்துலலாம் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா வேலை கொடுத்துருவாங்க, லெட்டர் எழுதி கொடுத்தா ஸ்கூல் அட்மிஷன் கிடச்சிடும், கல்லூரியில் வந்து அட்மிஷன் கொடுப்பாங்க. அது மாதிரி அவங்க தாத்தா தாம்மா எங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தாருன்னு எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி எங்கள் அப்பா, அவர் எங்கே போனாலும் சொல்லுவாங்க, அப்பா தாம்மா எங்களை வந்து இங்கே சேர்த்து விட்டாங்க, அங்கே சேர்த்து விட்டாங்க, இன்றைக்கி நாங்கள் சென்னையில் நல்லா இருக்கோன்னுவாங்க. அப்புறம் எங்கள் மாமனார் எத்தனையோ ஜெனரேஷனை அவரை வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து பெரிய ஆளாக்கியிருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்பொழுது இதில் இருந்தால் தான் ஏதாவது நம்ம
வந்து மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய முடியும். நான் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறோன்னு வச்சுங்களேன், ஒரு நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளுடைய நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு தான் நம்ம ஒரு உதவியாக இருக்க முடியும். இதுவே ஒரு அரசியலில் இருக்கும்போது தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஏதாவது ஒரு நல்லது செய்ய முடியும். இவர் மந்திரியாக இருக்கத்தோட்டு தான் அந்த 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தார், அந்த புகையிலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வராரு. அதே போல் கிராமப்புற சுகாதார திட்டம் கொண்டு வந்து ஒரு பிஹெச்சிக்கும் தனியாக வந்து சென்டர்லேருந்து வந்து நிதி ஒதுக்கீடு. அவங்க வந்து கையில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் அவங்க கிட்ட காசு இருக்கும். எதனா நாளைக்கு உடஞ்சி போச்சுன்னா ஒரு லெட்டர் எழுதிட்டு தெர்மாமீட்டர் உடஞ்சி போச்சு, பிபி அப்பரேட்டஸ் உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு பிஹெச்சிலேருந்து எங்கே போகும்? அது பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்ட்ரிக்ட் அந்த ஹெல்த் சென்டர் போகும். அங்கேருந்து அது அப்புறமா ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு மருத்துவமனைக்கு மெட்ராஸ்க்கு வரும். அங்கேருந்து அவங்களுக்கு அந்த ஆர்டர் சாங்ஷன் ஆகி போகிறதுக்குள்ளே தெர்மாமீட்டரே இல்லாமல் ஒரு 2 மாதம் ஓடிட்டு இருக்கோம். அது மாதிரிலாம் கிடையாது. இப்போ அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் டைரெக்டாக பிஹெச்சிக்கு போகுது. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதில் பங்கு இருக்குது. அவங்களும் காசு போடுறாங்க. போட்டு அந்த காசு வந்து அங்கே ஒரு குழு, அந்த செவிலியர், அங்கே இருக்கிற அன்றைக்கி அந்த டியூட்டியில் இருக்கிற அந்த பிஹெச்சியை பார்த்துக்கிற அந்த மருத்துவர், அங்கே இருக்கிற ஒரு சூப்பர்வைசர், இவங்கெல்லாம் சேர்ந்து கிராமத்துலேருந்து ஒருத்தர் யாராவது ஒரு ஹெட்மேனோ ஏதோ ஒன்று அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க, நாளைக்கு வாங்கிடலாம், பாத்ரூம் கதவு உடஞ்சி போச்சு, பாத்ரூம் கதவை சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. அந்த பிஹெச்சி அப்படி இருந்தால் தானங்க வந்து ஜனங்க வருவாங்க. அப்புறம் வந்து அங்கே வந்து டெலிவரி ஆச்சு ஒரு பொண்ணுக்குன்னா அந்த பொண்ணுக்கு நைட்டி வாங்கி கொடுக்கலாம், கூட இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட அதில் காசு வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்து எதனா வேணுமா நீ வந்து வெயிட் பண்ணக்கூடாது. இன்னொரு 10 பேர்கிட்ட போய் அதுக்கப்புறம் உங்களுக்கு சாங்ஷன் ஆகி வரத்துக்குள்ளே பாத்ரூமே இருக்காது, குழா உடஞ்சி போயிட்டு இருக்கும், லைட் இருக்காது. கையில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே லைட்டை மாட்டுவீங்க. அப்போ ஒரு 2 பேஷண்ட்டை பார்க்கலாம். பிபி ஹெப்பாட்டிஸ் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா உடனே வாங்கி வச்சுட்டிங்கன்னா தான் அடுத்த பேஷண்ட் வரும்போது பார்க்க முடியும். எல்லாமே அதுக்கான விஷயங்கள்லாம் அந்த கிராமப்புற சுகாதார திட்டத்தை இவர் வந்து நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன்ட்டு இவர் அங்கே 2005 அவர் எவ்வளோ ரிசர்ச் பண்ணி லான்ச் பண்ணப்புறம் தான் அது அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகி அதுக்கு அத்தனை விருதுகள் இவருக்கு. எப்படி வந்து எல்லாருக்குமே வந்து அவர் புகையிலை எதிர்ப்பு சட்டம் கொண்டு வந்ததுக்கு தான் நிறைய விருது, 2 விருது கிடைச்சதுன்னா இதுக்கு 2 விருது கிடைக்குது. ஏன்னா அதன் மூலமாக தான் இவர் நிறைய விஷயங்கள் சாதிக்கிறாரு. அதை வந்து WHO வந்து அதை அங்கீகாரம் செய்து விருது கொடுக்குறாங்க. எல்லாருமே அதை விருது கொடுக்குறாங்க. இது வந்து என்ன சொல்லிட்டாங்க, இந்தியா மாதிரி மிக அதிகமான மக்கள் தொகை இருக்கிற நாடுல இது வந்து சக்ஸஸ் ஆகுதுன்னா, இது வெற்றி அடையுதுன்னா எல்லா நாட்டிலையும் வெற்றி அடையும்னு சொல்லிட்டு இதை ஒரு மாடல் எல்லா நாட்டுக்கும் சொல்கிறாங்க. ஹெல்த் மினிஸ்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்தியாவில் வந்து இந்த நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா எல்லா நாட்டிலையும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு WHO வந்து இதுக்கு வந்து ஒரு பாராட்டு பத்திரம் கொடுக்குறாங்க. சரி, உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர்கள் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி தவிர மற்ற அரசியலில் உங்களுக்கு பிடித்த நல்ல தலைவர்கள் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? பிடித்த அரசியல் தலைவர்னா எனக்கு அப்போல்லாம் வந்து அவர் அர்ஜுன் சிங்ஜி அவர்கள் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் தான் அந்த சமயம் வந்து இடஒதுக்கீட்டுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாட்டில் அப்படின்னா எல்லாருமே தான் பிடிக்கும் எங்களுக்கு. நாங்கள்லாம் எல்லாரையும் நேரடியாக பார்த்து வளர்ந்தவங்க, எல்லாரையும் எங்கள் திருமணத்தை வந்து நடத்தி வச்சவங்க, எல்லா முதலமைச்சர்களையும் எங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோதான். ஏன் டிப்ளமேட்டிக்காக சொல்றீங்க? இப்போதைக்கு அப்படியே இருந்துக்கிட்டுமே.